குழந்தை யாரோ இந்த குழந்தைய ஆசிரமத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. இந்த குழந்தை நல்லபடியாக வளரணும், எதிர்காலத்தில் இது நினைச்சதையெல்லாம் சாதிக்கணும். அதுக்கு அந்த ஆண்டவன் வல்லமையை தரணும். வினோதினி சாதாரணமான ஆள் இல்லை, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. அப்பா, ஒரு நாள் வெளியே வர்றதுக்கு என்ன தயக்கம். நான் என்ன அவ்வளோ பொல்லாதவனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேலை முடிஞ்சு நேராக வீட்டுக்கு போயிடுவேன். அதோட குழந்தைங்க கூடயே நேரம் சரியாக இருக்கும். அதுவும் சரிதான். பிள்ளைங்களுக்கு தாய் ரொம்ப முக்கியம் இல்லையா? புஷ்பா, பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களே. ஏன்? சின்ன ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும் வேணும்னு கட்டிக்கிட்டு இருந்தாரு, வாங்கி கொடுத்தியா இல்லையா? அவன் காம்ப்ளெக்ஸ்லேயே எது விலையோ அதை தான் போய் எடுக்கிறான். வாங்கி கொடுத்தியா இல்லையா? அந்த காரோட விலை 150 வெள்ளி. பரவாயில்ல, நான் வாங்கி தரேன். நோனோ, குழந்தைங்களுக்கு இப்போவே பணத்தோட அருமையை சொல்லி தரணும். நீங்கள் இதில் தலையிடாதீங்க. குழந்தைங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் எங்கே பத்த போகுது? என்ன புஷ்பா இப்படி சொல்கிற? என்னை தனியாக பிரித்து பார்க்குற பத்தியா? பிரித்து பார்க்கல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு தான். இங்கே பாரு புஷ்பா, உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச பிறகு தானே உன் மேலே ஆசைப்பட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அப்போ அந்த 2 பிள்ளைங்களை மட்டும் ஒதுக்கிடுவேண்ணா. அவங்க 2 பேரையும் என் பிள்ளைங்களா தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் நீ தான் ஏன் என்னை நம்ப மாட்டேன்னு தெரில. ஹலோ, சொல்லுப்பா. கார் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். மற்ற செலவுக்குலாம் என் கையில் வச்சுருக்க பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னை தான்ப்பா நம்பியிருக்கேன். தேங்க்ஸ்ப்பா. என்ன என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை புஷ்பா. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்போ நான் யாரோ தானே உங்களுக்கு? என்ன புஷ்பா இப்படி பேசுகிற? நீ தானே எனக்கு எல்லாமே. அப்படின்னா உடனே என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லுங்க. சம்பள பணத்தை பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி பொக்கையில் வச்சுருந்தேன். கார் இன்ஸ்டால்மெண்ட், ஹவுஸ் ரெண்டல் கட்ட, வாலெட்டோட அப்படியே போச்சு. எப்படி? எங்கேயாச்சும் விழுந்துருச்சா இல்லை யாராச்சும் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்களான்னு தெரில. நானும் அங்கே எங்கேன்னு தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல புஷ்பா. கார் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கட்டணும்? 1800 கட்டணும். கவலைப்படாதீங்க, நான் தரேன். நீ எதுக்குமா? அதான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கல, அவன் எப்படியாவது பார்த்து கொடுத்துருவான். சரி, இப்போ என் கூட வாங்க. எங்கே? இங்கே பக்கத்தில் ஏடிஎம் மிஷின் எங்கே இருக்குது? ஏடிஎம்மா? எதுக்கு? முதல்ல அந்த 1800 வெள்ளியை நான் தரேன். இல்லை வேணாம் புஷ்பா. பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்க. பணம் இருக்கும் போது மறுபடியும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. தேங்க்ஸ் புஷ்பா. அடுத்த மாதம் சம்பளம் கிடச்சோன்னே நான் கூட திரும்ப கொடுத்துட்றேன். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். எப்படி பாட்டி, எப்படி அந்த பொண்ணை சும்மா விட்டீங்க? இழுத்து வச்சு 4 ஆரம் கொடுக்காம. சரி, போலீஸில் ரிப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா? ஐயோ பாட்டி, போய் ரிப்போர்ட் கொடுங்க. நான் சாயந்தரம் கால் பண்ணுறேன். கீதா, யாருக்கிட்ட எவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்க? அது வந்து மேடம், இன்னைக்கு காலையில் யாரோ ஒரு பொண்ணு வந்து ஹோம் வாசலில் ஒரு குழந்தைய போட்டு போயிருக்கு. ஹோமில் உள்ளவங்க அந்த பொண்ணை பிடிச்சி பிள்ளைய எடுத்து போக சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த பொண்ணு என்னால் வச்சுக்க முடியாது, இங்கே இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் கொண்டு போட்டுருவேன்னு திமிரா பேசியிருக்கிறான் மேடம். இப்படியெல்லாம் ஒரு தாய். சே, அதான் மேடம் எனக்கு சரியான கோவமாக போச்சு. ஏன்னா நானும் அப்படி வேண்டாத பிள்ளையா போனவ தான். நோ கீதா, நோ செல்ஃப் பிட்டினஸ். சுய பச்சாதாபம் நம்மளை கொண்டுடும். சரி, அந்த பொண்ணை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்களா இல்லையா? இல்லை மேடம், அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு போயிடுச்சான். ஆனால் பாட்டிக்கிட்ட சொல்லி கட்டாயம் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். குட். இப்படி தான் கொஞ்சமாவது சமுதாய அக்கறை இருக்கணும். ஓகே, சரி, இதை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போ. நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். சரி மேடம். ஓகே, பாய்.
சரி சரி இதான் எங்கே வாங்க எங்கே வாங்க. ஆ சரி சரி. சுபத்ரா ஏம்மா பாவமா இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல உங்களுக்கு? ஏன் பிடிக்கல? சுபத்ரா, பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ மேலே போய் டீ பாரு. ஏன் இப்போ சுபத்ரா மேலே போக சொல்கிற? அதான் இவன் விளையாண்டுட்டு இருக்கானே. என்னப்பா, நீங்க மேலே போறீங்களா அக்கா கூட? உங்கள்கிட்ட கை மாட்டா வாங்கின பணத்தை என்னால் இந்த மாதம் கொடுக்க முடியல. அம்மா பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கால் கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எல்லா பணமும் அதுக்கே செலவாச்சு. பரவாயில்ல விடுங்க. அது சரி, அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் அப்படி தான் இருக்காங்க புஷ்பா. அதான் ஸ்பெஷலிஸ்ட் கூட்டு போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஸ்பெஷலிஸ்ட் கூட்டு போனால் அட்லீஸ்ட் எப்படியாவது 10,000 வழியாவது செலவாகும். வட்டிக்கு தான் வாங்கணும். வட்டிக்கா? ஆமாம், இப்போ என்ன யார் சும்மா கொடுப்பா? ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன், 10,000 ரிங்கெட் தரேன்னாரு. ஆனால் 10 காசு வட்டியா? அது கூட பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஒரு ஆள் கெரந்தோக்கு கேட்குறாரு. அதான் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க இந்த பேங்க்ல எதுவும் பர்சனல் லோன் கேட்க முடியாதா? பேங்க் அப்ளை பண்ணி அப்ரூவ் பண்ண கொஞ்சம் நாள் பிடிக்குமே. நல்லா யோசிச்சு பாரு. அதுக்கும் வட்டி தானே கட்டணும். பேங்க் மட்டும் என்ன சும்மாவை கொடுக்குறான்? அதுக்கும் கேரண்டோ தானே கேட்குறான். அதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஏங்க பேசாம கேரண்டி கையெழுத்து நான் போடட்டா? சேச்சா, என்ன புஷ்பா, வேணாம். ஆபத்துக்கு இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? அதுவும் அம்மா எப்படி இருக்கிற நிலமையில. ஆனால் ஒன்றும் பேசாதீங்க. எத்தனை மாசத்துக்கு வட்டிக்கு வாங்க போறீங்க? 3 மாதத்துக்கு. அப்புறம் எனக்கு போனஸ் கிடைக்கும். நான் அதில் செட்டில் பண்ணிடுவேன். நான் வந்து கையெழுத்து போடுறேன், நீங்க கவலை விடுங்க. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். கடவுளாக பார்த்து அனுப்பி வச்ச தேவதனி. என் உயிரில் வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க கார்த்திக். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க டீ குடிங்க. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எனக்கு தானே ஆகிற பிறகு நம்ம ஏன் லேட் ஆகணும் சொல்லு. சரி புஷ்பா, நாளைக்கு நான் உனக்கு கால் பண்ணுறேன். நீ வந்து அந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுறியா? கண்டிப்பா வரேன். சரியா? பாய் பாய். சரி சரி, அங்கிள் வீட்டுக்கு போட்டோம். சரி. அங்கிள் மட்டும் தான் போறாரு. டாடா சொல்லு, டாடா சொல்லு. டாடா. இந்த பொண்ணு கீதா நேற்று சாரதா இடத்துக்கு கூப்பிட்டு. அப்படியா? எப்போ கூப்பிட்டாலாம்? என்ன பேசினாலாம்? இப்போ எங்கே இருக்கலாம்? எங்கேயோ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான். இது ஃபோன் பண்ணுற நேரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை கொண்டாந்து போட்டுட்டு பெரிய ரகலையே பண்ணிடுச்சான். நமக்கு தான் இந்த பொண்ணை பற்றி தெரியுமே. இது போல் ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா எகிரி பாஞ்சி சண்டை போடுற ஆளுன்னு. அந்த பொண்ணை பிடிச்சி முதல்ல போலீஸில் கொடுங்க, நான் சாயந்தரம் கூப்பிட்றேன்னு சொல்லிச்சான். திரும்ப இந்த பொண்ணு கூப்பிடவே இல்லையா. ஏங்க, அவளை பார்க்குற ஆசை உங்களுக்கு? வேணாம் சொல்லுச்சுண்ணா. அந்த பொண்ணு நல்லா இருக்கு, நம்ம வாழ்க்கை அதுவே நமக்கு போதும். யார் பாது? என் ஃப்ரெண்டுண்ணே. ஆ, அப்போ நீ இதில் கேரண்டர் சைன் வைக்க போகிற. இந்த பணத்தை திருப்பி தராட்டா யார் கட்டணும்னு தெரியும்ல? தெரியும். எல்லாம் சொல்லித்தானே கூட்டு வந்துருங்க. நீங்கள் என்னென்ன பேசி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பணத்தை கட்டாமல் ஓடியா போயிட போகிறோம். என்ன கார்த்திக்? இல்லை புஷ்பா, உட்காருங்க. உட்காரு புஷ்பா. சொல்லுங்கண்ணே. பொண்ணே, எல்லாம் தெரிஞ்சு தானே சைன் பண்ண வந்திருக்க? அவர் சும்மா மிரட்டி பார்க்குறாரு. அண்ணா, நீங்கள் எக்ரிமெண்ட் கொடுங்கண்ணே. இல்லை, நாங்கள் நல்லவங்க தான். கஷ்டம்னு உதவி கேட்டு வரீங்க, பணத்தை கொடுத்து உதவுறோம். ஆனால் எங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் எங்களோட குணத்தை காமிப்போம். இப்போ எதுக்கு நான் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல பணத்தை கொடுங்க. இருப்பா, சைன் பண்ணணும்ல? ஆமா, சைன் பண்ணுறதுக்கு முன்ன ஐசி நம்பரு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாம் கரெக்டாக இருக்கா? உன்னோட ஆஃபீஸ் நம்பர் காணும். ஆஃபீஸ் வேண்டாம், அங்கே நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம்.
பொறுமை வரியா 10 காசு வட்டி 1000 வெள்ளியை வெட்டிட்டு 9000 வெள்ளி இருக்கு. ஏன் 1000 வெள்ளி வெட்டினீங்க? 10 காசு வட்டிமா. மாதம் 1000 வெள்ளி பிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் மாதம் கரெக்டாக 1000 வெள்ளி கட்டணும். கட்டாமல் போயிட்டா வட்டி குட்டி போட்டு 1100 வெள்ளியாக கட்ட வேண்டி வரும். புரியுதுல? அதுக்கப்புறம் வந்துட்டு நியாயம் அநியாயம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? கொடுங்கண்ணா. 9000 வெள்ளி இருக்கு. கணக்கு பண்ணுங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆகணும்னா கண்டிப்பாக வந்து என்ன பாருங்க. ஓகேண்ணா. கண்டிப்பாக. நான் வந்து உங்களை தேடுற மாதிரி வச்சுக்க வேணாம். சரியா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஹலோ. ஒத்து வரா தூக்குறாவனா ரொம்ப பேசிட்டு இருக்கா. நான் வரேன். நேரா வந்து எனக்கு இவரை பார்த்தாலே பயமா இருக்கு கார்த்திக். அடுத்த மாதமே பணத்தை தூக்கி வட்டி முதலுமா இருந்தாலும் மூஞ்சில் அடிச்சிடலாம். ஓகே புஷ்பா, ரொம்ப தேங்க்ஸ் புஷ்பா. அதுக்கு என்ன, உங்களுக்காக தானே. சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் முதல்ல ஆஃபீஸ் போகிறேன். ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக வரேன் புஷ்பா. கல்யாணமாகி 6 மாதம் தான் ஆகுது இல்லை? கல்யாணமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலாமா, வெறும் ரெஜிஸ்டர் மட்டும்தான். ஆனால் சட்டத்துக்கு பதிவு தான்மா முக்கியம். மேடம், இப்போ நான் 4 மாதம் கர்ப்பமாக இருக்கேன். அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதே எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போது? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஆனால் அந்த பொண்ணு கூட தான் இருக்காரு. சரி, நீங்கள் சொன்னபடி டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அப்போ வெட்டி விட்டுட முடியுமா? மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டானே? நம்ம முறைப்படி எது பண்ணாலும் பயப்பட தேவையில்லை. அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு. இவளையும் கையோட ஒரு டாக்டரை பார்த்து கர்ப்பத்தை கலைச்சிட்டு சொல்லுங்கம்மா. ஏம்மா கர்ப்பத்தை கலைக்கணும்? அப்புறம் பெற்றுக்கிட்டு என்ன செய்யறது? நாளைக்கு இவளுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்க வேணாவா? இந்த குழந்தை உனக்கு தேவையா? என்னமா பேசுறீங்க? அது உனக்கு பாரமா இல்லையா? பிள்ளைய பத்தி ரோட்ல போறதுக்கு பதிலா பேசாம அது வெளியே வர மணிக்கு அழிச்சிருங்க. கீதா, நான் உன்கிட்ட கேட்டேனா? அது எப்படி சொல்லி? எப்படிம்மா 4 மாச கருவை எப்படி கலைக்கிறது? அது உங்க பொண்ணோட உயிருக்கே ஆபத்தாயிடாதா? மேடம், இவங்க பிள்ளைய பத்தி ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் தான் கொடுக்க போறாங்க. கீதா, can you please get out? உங்களுக்கு தெரியாது மேடம், அனுபவிச்ச எங்களுக்கு தான் வழி தெரியும். Please get out. Get out. நீங்கள் கிளம்புங்கம்மா. நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன். பரவாயில்ல மேடம், தேங்க்ஸ். ஐம் சாரி மேடம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். படக்கூடாது. குடி. இந்த மாதிரி சிந்தியிருந்தா எனக்கு காஃபி குடிக்க பிடிக்காது மேடம். என்ன வல்லியம்மா, காஃபி சிந்தி இருக்கு. உங்களுக்கு தெரியுமில்ல எனக்கு இப்படி இல்லை இருந்தால் நான் காஃபி குடிக்க மாட்டேன்னு. அம்மா உனக்கு ஒரு புது அப்பாவை கூட்டிட்டு வந்தா உனக்கு பிடிக்குமா? ஏம்மா, அப்பான்னா உனக்கு பிடிக்காதா? புது அப்பா வந்து நடிக்க மாட்டாரு. இல்லைம்மா, இவர் ரொம்ப நல்லவர். நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. வேண்டாமா? 8 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. மணி 9 ஆகுது. ஃப்ரெண்டு. Not reachable at the moment. Please try again later.
கீதா, இந்த ஃபைல்ஸில் இருக்கிற அத்தனை கேசஸையும் நல்லா கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணு. அதில் உள்ள அத்தனை கிளைண்ட்ஸும் ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு சம்மரி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணு. ஜூனியர் லெவலில் இருக்கிற நீ ஒவ்வொரு சம்மரி ரிப்போர்ட்ஸையும் தயார்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கால்வாசி கிளைண்ட்ஸுங்களுக்கு ஹியரிங் டேட்ஸ் ஞாபகம் இருக்கிறதே இல்லை. அதை நாம தான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதை நீ எப்படி ஞாபகப்படுத்த பாரு? சம்மரி ரிப்போர்ட்ஸ் முக்கியம், சரியா? கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகம் இருந்தாலும் நீ எந்த நேரத்துலையும் என்னை கூப்பிடலாம். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். இதை ஸ்டடி பண்ணு. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். நீ எல்லாத்தையும் பார்த்துக்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கூப்பிடு. என்ன ஆச்சு இந்த கார்த்திக்கு? எங்கே போனார்னே தெரியலையே. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஒருவேளை அவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமா? இல்லை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ச்சே, இருக்காது. சரியான நம்பர் தானே டயல் பண்ணேன். என்னை ஏமாத்திட்டாரா? நாளைக்கு மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தியோட ஆக்சிடென்ட் கேஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நம்மளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய கிளைண்ட்ஸுக்கெல்லாம் 2வது ரிமைண்டர் லெட்டர் அனுப்ப வேண்டியதில்லை. பாதி கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு பணத்தை கட்டுறதா ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க. நீ எப்படி கீதா இத்தனை பேருக்கும் ரிமைண்டர் லெட்டர் அனுப்பி ஃபோலாக வேறு செய்கிற? நீ இல்லாட்டி என்னால் இத்தனை பேர்த்துக்கும் லெட்டர்ஸ் அனுப்பியிருக்க முடியுமா? நான் என்ன செஞ்சேன்? நீ தான் கஷ்டப்பட்டு எனக்கு எல்லா அட்ரஸும் தேடி கொடுத்த. அவ்வளவு தானே? அவ்வளவு தானா? அதுதான் முக்கியம். சுமார் 400 பேருக்கு அனுப்பியிருப்பியா? உண்மையிலே என்னால் தான் ரிமைண்டர் அனுப்பினியா? இந்த பெருமையெல்லாம் உனக்கு தான் சேரணும். இப்பெல்லாம் எனக்கு வேலை செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கீதா. வெரி குட். அப்படின்னா நாளைக்கு நான் கிளைண்ட்ஸ் பார்க்க போகிறேன். நீ வரியா? வரேன். ஆனால் அத்தை திட்ட மாட்டாங்க. அப்படி திட்டுனா? திட்டுனாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். உதவி தேவைப்படுறவங்களுக்கு கட்டாயம் உதவணும்னு நான் வளர்ந்த ஹோமில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன பிரகாஷ், காலேஜ்லேருந்து இவ்வளோ கோமா வரீங்க? நேற்று எங்கே போனேன்? சதீஷ் வீட்டுக்கு. சதீஷ் வீட்டுக்கா? அவன் வீட்டுக்கு நீ போனேன்? பாவம் சதீஷ், அவனுக்கு ஆக்சிடெண்ட்டில் கால் உடஞ்சிருச்சு. அவனால் காலேஜ்க்கு வர முடியல. அதனால தான் அவனுக்கு அசைன்மெண்ட் நோட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். உனக்கு இதெல்லாம் தேவையா? அவனே ஒரு மாதிரி. அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிருக்கியே. எப்படியே போனேன், அவன் மனசை மாற்றிடுவான். அது எப்படி மாற்ற முடியும்? என் மனுஷனை சட்டையா? அப்போது அவன் கால் சரியாக போகிற வரைக்கும் நீ அவன் பார்க்க போவ? ஆமாம். நீ போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன்னா உங்களுக்கு சதீஷை பிடிக்கல, அப்படி தானே? சரி, அப்படி தான் வச்சுக்கியே. இங்கே பாருங்க பிரகாஷ், சதீஷ் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். அவனால் இப்போ நடக்க முடியல, வீட்டில் இருக்கான். அவன் கூட படிப்பை ரிவைஸ் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்கிறதுல பொறாம தெரியுது. உங்களுக்கு ஏன் ஒன்றும் நல்லா தெரியும். உதவின்னு கேட்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். அது யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். குட் மார்னிங் வினோ என்கோ. ஹலோ, யார்? புஷ்பாவா? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறது? நான் யாரா? என்ன மேடம், நக்கலா? நக்கலா? நான் எதுக்கு நக்கல் பண்ணுறேன்? நீங்கள் யார்? கேட்பேம்மா, கேட்பேன். கடன் வாங்கும் போது மட்டும் நாங்கள் யாருன்னு தெரியும். ஆனால் கடனை திருப்பி கேட்க கூப்பிட்டா தெரியாது இல்லை? கடனா? நான் எங்க கடன் வாங்கினேன்? எப்போ கடன் வாங்கினியா? ஹலோ, கார்த்திக் கூட வந்து என்கிட்ட 10,000 ரிங்கெட் வாங்கிட்டு போனியா இல்லையா நீ? ஓ, நீங்களா? நான் யாருன்னு நினச்சிட்டேன்.
அது சரி, உங்களுக்கு எப்படி ஆஃபீஸ் நம்பர் தெரியும்? ஏய், எனக்கு உன் சரித்திரமே தெரியும். வட்டிக்கே இப்படி டிமிக்கி கொடுக்குறேன்னா அப்ப முதல் எப்படி? ஹலோ, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. காசு நான் வாங்கல, கார்த்திக் தான் வாங்கினாரு. சரி, காசு அவன் வாங்கினாக்க அப்ப நீ எதுக்கு ஐசி போட்டோஸை கொடுத்து சைன் பண்ண? காசு வாங்கினதா நான் சைன் பண்ணேனா? இல்லையே, நான் கேரண்டரா தானே சைன் பண்ணேன். பாரு, இப்ப அந்த காசுக்கு நீ தான் பொறுப்பு. அன்னைக்கு சொல்லும் போது மாடு மாதிரி தலையாட்டினா சரி சரின்னு என்கிட்ட வல்லாடாத, புரியுதா? ஐயோ, என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நான் ஆபீஸ்ல இருக்கேன், நீங்க ராத்திரி கூப்பிடுங்க. கூப்பிடுறேன், ஆனா உன் சாக்கு போக்க கேட்கறதுக்கு இல்ல, எனக்கு என் பணம் வேணும், புரியுதா? சரி. புஷ்பா, எது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த 10,000 வெள்ளி நான் கட்ட வேண்டியதில்லையே. ஏய், ரிலாக்ஸ் புஷ்பா. இந்த கிளைண்ட் நம்மளுக்கு 10,000 வெள்ளி பேலன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு லெட்டர் டிராஃப்ட் அவுட் பண்ணணும். சரி. Are you really okay? Yeah. இங்கே பாருமா, உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச பிறகு தான் உன் மேலே ஆசைப்பட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அப்போ அந்த 3 பிள்ளைங்களை மட்டும் ஒதுக்கிடுவேண்ணா? அவங்களும் என் பிள்ளை மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் நீ தான் என்னை நம்ப மாட்டேற. உண்மையை தான் சொல்கிறீங்கண்ணா, நம்பலாமா? என்னை நம்பு டேவி, நான் என் மனசில் உள்ளது தான் சொல்கிறேன். நீனா எனக்கு உயிர், நம்ம பிள்ளைங்க தான் என்னோட எதிர்காலமே. எனக்கு கால் வருது, நீ போய் காரில் வெயிட் பண்ணுமா, நான் பேசி வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க, காத்திருப்பேன். ஓகே. சொல்கிறா, ஒரு பெரிய மீன் மாட்டியிருக்கு. ஏய், எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகும்டா செட்டில் பண்ணுறதுக்கு. டேய், கண்டிப்பாக சக்ஸஸ் தான் வச்சு. டேய், நான் உனக்கு அப்புறம் அடிக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி சரி. ஹலோ. ஹலோ மேடம், பணம் ரெடியா? நீங்களா? அப்பனா வேற யாருக்கிட்டே வர பணம் வாங்கியிருக்கீங்களோ? இங்க பாருங்க, அந்த காசை நான் வாங்கல, கார்த்திக் தான் அந்த காசை வாங்கினாரு. ஆமா, அவர் தான் பணத்தை வாங்கினாரு, உங்க கூட சேர்ந்து வந்து தான் வாங்கினாரு. ஆனா வாங்கின கையெடுத்து ஆள் காணாம போயிட்டாரே. நான் என்ன பலிகடாவா? திரும்ப திரும்ப சொல்றேன், தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காத. நீ பணத்தை எப்ப தர? நான் எங்க போவேன் அவ்வளோ பணத்துக்கு? என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை. பணம் இல்லையா? ஆமா, உன் பொம்பளை பிள்ளை ஒன்னாவது தானே படிக்குது. எத்தனை மணி ஸ்கூல் முடியும்? 12 மணியா இல்லை 1 மணியா? ஓ, ஸ்கூல் பஸ்ஸில் வரும் வீட்டுக்கு. சுபத்ராட்ட சொல்லி நாளைக்கு ஸ்கூல் முடியும் போது ஒரு மாமா வருவார் கூட்டிட்டு போகிறதுக்குன்னு. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. இதுல என் பிள்ளைங்களே இழுக்காதீங்க. நீயே சொல்லிட்டப்ப, இது உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ சொல்லு, பணத்தை எப்போ தர? இங்க பாருங்க, என்கிட்ட பணம் இல்லை. ஏய் ஏய் ஏய், என்கிட்ட வாங்கினல பணம், என்கிட்ட வாங்கினல அதே மாதிரி வேற எவன்கிட்டயாவது வாங்கு. 2 நாள் தான் டைம் உனக்கு, 2 நாள் தான் டைம் உனக்கு, புரிஞ்சுக்கோ. கடவுளாக பார்த்து அனுப்பி வச்ச தேவதனி, என் உயிரில் வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். புரி புஷ்பா, அடுத்த மாதமே பணத்தை தூக்கி வட்டியை முதலுமா இருந்தாலும் மூஞ்சில் அடிச்சிடலாம். 2 நாள் தான் டைம் உனக்கு, 2 நாள், புரிஞ்சுக்கோ.